குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7th சாப்டரில் யூனிட் எக்ஸசைஸ் லாஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ அது கொஸ்டின் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருந்து மேக்ஸிமம் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு கோனை கட் பண்ணி வெளில எடுக்கிறோம். அப்படி கட் பண்ணி வெளில எடுத்தோன்னா அந்த கோனோட வால்யூம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹெமிஸ்பியர் ஷேப்பில் ஆராக தான் இருக்கும். ஆர் வந்து ரேடியஸ். அதே நேரத்தில் ஹெச்சும் ஆராக தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஹெச்சோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பாருங்கள், இதுதான் நம்ம மேக்ஸிமம் வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கோன் ஷேப். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ரைட், இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும். இவ்வளோ தான் என்ன செய்ய முடியும். இதுதான் மேக்ஸிமம் அங்கேருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு கோன் ஷேப். ஓகே, இப்போது இந்த கோனோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 πr² ஹெச். ஹெச்சோட வேல்யூக்கு ஹெச்சுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொன்னேன், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இன்ட்டு ஆர். ஸோ அப்போது 1/3 πr³ அப்படின்னு என்ன செய்யலாம், எழுதலாம். 1/3 πr³ அப்படின்னு எழுதலாம். கியூபிக் யூனிட்ஸ். அவ்வளோதான். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் அல்லது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு லைன் எழுதி இப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதினா போதும். தேங்க்யூ.